ஆணவத்தை நீக்குவதற்காக கொடுக்கப்பட்ட மயக்க மருந்து போல் மாயை. அந்த வழி தெரியாம இருக்கிறதுக்காக நம்மளுக்கு மாயைன்னு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாயையும் எதுக்குன்னா அந்த ஆணவம்ன்ற அந்த அந்த அழுக்கு நீங்கணுன்றதுக்காக அனுபவப்படணும். பழைய அந்த புருஸ்லி படம்லாம் பாத்தீங்க, கராத்தே கிட் 2, கராத்தே கிட் 1 பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த பையனுக்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுப்பாரு. கடுமையா போராட வைப்பாங்க. இந்த பக்கமா நல்லா அகலம் பண்ணிக்கிட்டு கப்புல தண்ணி எல்லாம் ஊத்தி இப்படிலாம் வச்சிருப்பாங்க. இவ்வளவு கொடுமைப்படுத்துறது எதுக்கு? அவர் வந்து வெல் ட்ரெயின்டா ஸ்பெஷலிஸ்டா வரணும். அது மாதிரி நம்மளுக்கு இந்த மாயைங்கிறது ட்ரெயின் கொடுக்கறதுக்காக, இந்த ஆணவம்ங்கக்கூடிய சப்ஜெக்டை விளக்குறதுக்காக. இந்த மாயை ஆணவத்தோட சேரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்னா இயற்கையாவே சில விஷயங்களை செஞ்சிடறோம். ஒருத்தன் இதை செஞ்சாலும் குற்றம், இதை செஞ்சாலும் குற்றம்ன்றது மாதிரி ரெண்டையும் செய்யும் பொழுது இரு வினைகள் சேர்ந்து அந்த வினைகள் வந்து நம்மளுக்கு அடுத்த ஜென்மத்துக்கான தொடர்ச்சியை கொடுக்குது. அப்ப அடுத்த ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி வரும்பொழுது இது தொடர்ந்து அடுத்தடுத்த பிறப்புகள்ல பிறக்கும் பொழுது நம்ம ஒரு உயிர்ல இருந்து ஆரம்பிச்சு 6 உயிர் வரைக்கும் வந்து பிறந்து நம்மளுக்கு இந்த தொற்றுகள் வந்துட்டே இருக்கு. இதை யாருனாலும் என்ன செய்ய முடியாதுங்க, நீக்க முடியாது. அப்ப நீக்க முடியாத போது இந்த இந்த வினை அப்படின்னு சொல்றது இருவினை அப்படின்றது புண்ணியம் பாவம் ரெண்டுமே வினை. இந்த புண்ணிய பாவங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம். அப்ப என்ன சொல்றாங்க ஞானிகள், இனிமேலாச்சும் புத்தி வந்து ஒண்ணு நீங்க அதை அனுபவிச்சு விடணும். இப்ப நீங்க எப்ப சரக்கு அடிக்கிறது விட முடியும் அப்படின்னா சரக்கு கத்துக்கிட்டா தான் சரக்கு அடிக்கிறது விட முடியும். சரக்கு அடிக்கிறது விடுறதுக்கு நம்மளுக்கு அதுல நிறைய வேதனைகள் தெரிஞ்சிடணும். அதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இந்த வாழ்க்கைங்கிற கூடிய எல்லாத்தையுமே இந்த ஆன்மா அறிவு பெற்று 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 கழட்டிக்கிட்டே வரும். கழட்டி அதனாலதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஞானிகளுக்கு வந்து அறிவு வளர என்ன செய்யறாங்கன்னா அந்த அந்த எல்லா மாயைகளும் சேர்த்து இந்த ஆணவத்தை போக்கி எல்லாத்தையும் போக்கி கண்மத்தையும் போக்கி இந்த 3 மலங்களும் நீங்கிடும். இந்த 3 மலங்களும் நீக்கினதுக்கு அப்புறமா ஆன்மா வந்து பரிசுத்தமான ஒரு ஆற்றலாக மாறி அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆகும், அப்படி டிஸ்ட்ராய் ஆயிருந்து சொல்றாங்க. அப்ப இவ்வளவு ப்ராசஸ் எதற்கு அப்படின்னா இந்த ஆணவம் இந்த ஆன்மாவுக்கான சுத்திகரிப்பு வேலைன்னு சொல்றாங்க.